வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்ஸ் படத்தில் வந்து நம்ம ஜெயம் ரவி வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதா இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணி அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் அவரும் வந்து இந்த எல்சியூவில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்க போகிறாரு. இப்போ எல்லா ஆடியன்ஸ்க்கும் என்ன ஒரு சந்தேகம்னா, இன்னும் எல்சியூ ஹைப் வந்து இருக்குதா, இல்லை எல்சியூ ஹைப் வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சான்றது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆடியன்ஸ் ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு ஹை பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஹை பாயிண்ட் இன்னும் எல்சியூவில் இன்னும் அந்த மிச்சம் இருக்கான்னு நம்ம இப்போ வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பென்ஸ் வந்து நம்ம பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷனில் நம்மளோட ஜெயம் ரவி, அதே மாதிரி லாரன்ஸு, அப்புறம் வந்து நம்ம நிவின் பாலின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜோட ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் தான் வந்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் நடக்குது. அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், எல்சியூக்கு அப்புறம் அவரோட ஒவ்வொரு படத்தோட ப்ரொடியூசனும் அவரோட கதைக்களம் அவரோட தான் இருந்தாலும் வேறு ஒரு டேரக்டரால் அந்த படத்தை வந்து இயக்கப்படுறதா அவர் அஃபிஷியலாக சொல்லியிருந்தார். அதோட முதல் படமாக இந்த பென்ஸ் படம் வந்து லான்ச் ஆக போகுது. இப்போ இந்த பென்ஸ் படத்தில் வந்து நம்ம ஜெயம் ரவி வந்து அவர் பாட்டாக இருக்கிறதா அஃபிஷியலாக அவரோட மூவி ஸ்டில்ஸோட சொல்லிட்டாங்க. நம்ம ஜெயம் ரவிக்கு ஏற்கனவே நிறையா பர்சனல் இஷ்யூலாம் இருந்தது. இன்றைக்கி வந்து அவரோட சினிமாவிலேருந்து ஒரு முதல் அப்டேட்டாக இது கிடச்சிருக்கு. ஏற்கனவே எல்சியூவில் வந்து கமலஹாசன், அதே மாதிரி கார்த்தி, அப்புறம் தளபதி, அப்புறம் சூர்யான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே அதில் இருக்காங்க. இப்போ வந்து இந்த பட்டாளத்தில் ஜெயம் ரவியும் வந்து சேர்ந்துட்டார். இப்போ வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு ஹை பாயிண்ட் அப்போல்லாம் வந்து இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு விக்ரம்லாம் படம் பார்க்கையில அந்த கைதியோட கனெக்ட் பண்ணதெல்லாம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இங்கிலீஷ் படத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு கிராஸ் ஓவரு, அதே மாதிரி எல்சியூக்கான ஒரு யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது நம்ம தடவை நம்மளோட லோகேஷ் கனகராஜ் பண்ணோன்னே ஒரு புதுமையாகவும் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துச்சு. ஆடியன்ஸ் தரப்புலேருந்து ஒரு வேறு லெவல் கனெக்டும் வந்து அச்சீவ் பண்ணுச்சு. இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் இண்டஸ்ட்ரி ஹிட் அளவுக்கு ஒரு வேறு லெவல் பாக்ஸ் ஆஃபீஸ் க்ரோத்தை கொடுத்தது. நம்ம கமலஹாசனுக்கு ஒரு கெரியர் பெஸ்ட்டான ஒரு படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் லியோலேயே வந்து அந்த ஹைப் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து பெரிய ஸ்டார்ஸ்லாம் இல்லாமல் ஒரு சின்ன கேரக்டர் மூலமாக அந்த எல்சியூ கனெக்டை வந்து கொடுத்துருப்பாரு. அதுவும் ஆனால் வந்து ஃபேன்ஸ் தரப்புலேருந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனாக தான் கிளப்புச்சு. ஆனால் அவரோட லாஸ்ட் படம்னா கூலி வந்து ஃபேன்ஸ் தரப்புலேருந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. குறிப்பாக சொல்லணும்னா அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு ஃப்ளாப் கேட்டகரியில் தான் இன்னும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜ் அந்த எல்சியூ கான்செப்டை வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டேரக்டர்ஸும் சில எல்சியூ கனெக்டெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக கருப்பு படத்தில் வந்து லியோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. யூனிவர்ஸ்லாம் தாண்டி எல்லோரும் வந்து ரெஃபரன்ஸாகவே வந்து நிறைய படத்தை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுலாம் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஹை பாயிண்ட்லேயும் வந்து ஆடியன்ஸ் தரப்புலேருந்து ஒரு புது எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆகும். இப்போ ஒரு பென்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கைதியோ விக்ரமோட கனெக்டை வந்து அங்கங்கே வச்சுருந்தாலும் இந்த படத்தோட அந்த பிளாட் கரெக்டாக இருந்தால் தான் அந்த கனெக்ட் வந்து வேலை செய்யும். ஏற்கனவே இப்போ வந்து ஒரு மலையாள படத்தில் வந்து மார்க்கோவோட யூனிவர்ஸ்குள்ளே கனெக்ட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருந்தது. அது ஃபேன்ஸ் தரப்புலேருந்து ஒர்க் ஆகலை. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்லாம் பண்ணியிருந்தார். அந்த ஃபேன்ஸ் தரப்புலேருந்து அந்த ஒரு கிரேஸ்னஸ் வந்து க்ரியேட் ஆகலை. அது வந்து என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, அந்த கதைக்களத்துக்கு அந்த கேரக்டர் தேவைப்படலை. ஆனால் நம்ம லோகேஷ் கனகராஜ் எப்பயுமே வந்து எல்சியூ கனெக்டை எப்படி கொண்டு வருவார்னா, அந்த கதைக்களத்துக்கு தேவையான ஒரு கேரக்டர் தான் உள்ளே கொண்டு வருவார். எப்படி வந்து நம்ம லியோ படத்தில் அந்த போலீஸ் கதாபாத்திரத்துக்காக அந்த ஜார்ஜை வந்து உள்ளே கொண்டு வந்தாரோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ட் தான் இருக்கும். அது பென்ஸ்லேயும் அப்படி தான் அமைதான்னு நமக்கு இன்னும் தெரியல. பென்ஸில் ஏற்கனவே வந்து ஒரு நடிகர் பட்டாளமே நடிக்கிறாங்க. லாரன்ஸு, நிவின் பாலி, இப்போ ஜெயம் ரவின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இறக்கியிருக்காங்க. இதில் அவங்க எந்த ஒரு ரெஃபரன்ஸும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஆடியன்ஸ் கிட்ட எப்படி கனெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே அந்த எல்சியூவோட ஹைப் இன்னும் இருக்கா இல்லைன்னு நல்லா கிளியராக தெரிஞ்சிடும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெயம் ரவி இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறத பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.